வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சென்னைஸ் ஃபர்ஸ்ட்னு கூட நீங்கள் அதை போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஹோட்டல் ப்ளஸ் ஒரு ரெசிடென்ஸ் மெர்ஜ் ஆகணுங்கிற ஒரு கான்செப்ஷன் இருக்குல்ல, அது எப்படி கான்செப்டைஸ் பண்ணீங்க? அசௌரியமும் இல்லாமல் எல்லா சௌரியமும் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கும். அது உங்கள் வீட்டில் கிடைச்சிச்சுன்னா என்ன? ஒரு ஹோட்டலில் போய் 25,000 பே பண்ணி ஒரு நைட் தங்குறதை விட தினம் நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற கூட ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் கிடைக்கும். ஆப்சல்யூட். ஏ பிளாக்ல 3 அப்பார்ட்மெண்ட், பி பிளாக் 4 அப்பார்ட்மெண்ட். இது 7 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 7 லிஃப்ட். ஈச் அப்பார்ட்மெண்ட் ஓப்பன்ஸ் இன்டு யோர் அப்பார்ட்மெண்ட் ஆன் த ஃப்ளோர். கீழே அவங்க ஏறுறாங்கன்னா டேரெக்டாக அவங்க அப்பார்ட்மெண்ட் தான் போகும். இப்போ ஒரு விவிஐபி இருக்காங்க, அவங்க கார் இருக்கா இல்லையான்னு தெரிய வேணாம்னா செலக்டிவ் ஸ்பேசஸ் வந்து வி ஹேவ் ப்ரொவிஷன் டு மேக் கராஜ் மாதிரி நீங்கள் வந்து டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க உள்ள கார் இருக்கா இல்லையான்றது கூட வெளியில் தெரியாது. அந்த லெவல் ஆஃப் ப்ரைவசி இருக்கு. தாஜுங்க நேமே ஹாஸ் அ வேல்யூ. அப்போ இது வந்து தாஜ் உள்ளே வருதுங்கப்போ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்ஃபுல் கான்வர்சேஷனில் 2 முக்கியமான விருந்தினர்கள் நம்மோட இருக்காங்க. ஒருவர் திரு ஆம்பா பழனியப்பன் அவர்கள், சேர்மன் ஆஃப் ஆம்பா குரூப், அண்ட் ஆல்சோ திரு அருண் பாரதி அவர்கள், டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் பாரதி மிராக்கி உடைய எம்டி. ஸோ இந்த கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, சென்னையோடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட், இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அல்ட்ரா லக்ஸரி திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான சாய்ஸ் சூஸ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய ஆம்பா தாஜ் ஸ்கை வியூ நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் பேங்கானா இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து 27 வந்து கம்ப்ளீட் ஆகி ஹேண்ட் ஓவராக ஆக போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ வயசான டெசிஷனாக இருக்கும் அப்படிங்க பல்வேறு விஷயங்கள் தான் பேச போகிறோம். ஸோ வணக்கம். வணக்கம் சார். ஒன் ஆஃப் த டெவலப்டு சிட்டியில் வந்து சென்னை ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆனால் இது வரைக்குமே இப்போது தாஜ் ஸ்கை வியூ லான்ச் பண்ணுற வரைக்குமே முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ப்ரீமியமாக ஒரு ஹோட்டல் இன்னொரு பக்கம் ஒரு ரெசிடென்ஸோடு சேர்ந்து பண்ணுறதுங்கிறது வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ப்ரொமோஷனில் கூட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சென்னைஸ் ஃபர்ஸ்ட்னு கூட நீங்கள் அதை போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஹோட்டல் ப்ளஸ் ஒரு ரெசிடென்ஸ் மெர்ஜ் ஆகணுங்கிற ஒரு கான்செப்ஷன் இருக்குல்ல, அது எப்படி கான்செப்டைஸ் பண்ணீங்க? ஏன்னா இது வரைக்கும் அப்படியான ஒரு முன்னுதாரணம் எதுவும் இல்லை. எங்கேயோ ஒன்று எடுத்திருந்தாங்க, அதை இருந்து பண்ணலாம், மும்பையில் இருக்காங்க, ஏன் சென்னையில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வேறு. பட் டு பி ஃப்ராங்க் ஃபஸ்ட்டு தான் பண்ணுறோன்னு இது எப்படி கான்செப்டைஸ் பண்ணீங்க? ஐ ஆல்வேஸ் டிசைன் எனிதிங் விச் ஐ டூ ஆஸ் அ யூசர். இப்போ அந்த மால் கட்டினதுமே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது, அங்கே என்ன ஷாப் பண்ண நினைக்கிறது தான், என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தான் மாலோட டிசைனே. ஸோ ஃப்ரம் அ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த பிராண்டட் ரெசிடென்ஸ் வென் அருண் கான்செப்ட் கொடுத்தப்ப catch up பண்ணி then we together developed the whole thing, because on day 1 this was not what we think. day 1ல சொல்லி அந்த ஃபுல் கான்செப்ட் அரைவ் பண்ணி தாஜ் சைன் பண்ணுறது 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் பிளானிங்கே. பிளானிங் ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ இட்ஸ் லைக் 2.5 years ஆஃப் பிளானிங் before to get this started. So that's how it is. ஸோ அதனால் அந்த கான்செப்டுவலைஸ் பண்ணி சிலது டாலாக பண்ணுவோன்னு பேசி அப்புறம் ஸோ மெனி கான்செப்ட்ஸ் வி brought in. ஸோ இதில் வந்து இந்த பிராண்டட் ரெசிடென்ஸுங்கிறது இப்போ இங்கே தங்குறவங்களுக்கு எந்த அசௌரியமும் இல்லாமல் எல்லா சௌரியமும் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கும். அது உங்கள் வீட்டில் கிடைச்சிச்சுன்னா என்ன? தட்ஸ் ஹவு தட் பிராண்டட் ரெசிடென்ஸ் கான்செப்ட் ட்ராவல்ட் அ லாட். அவங்க ஐடியா கொடுத்தோன்னே எனக்கு பிக்கப் பண்ண காரணம் சின்ஸ் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப், நான் ஒரு 80-100 கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லைக் ட்ராவல். ஸோ அதனால் இந்த மால் கட்டுறதுக்குமே ட்ராவல் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். எதில் எந்த நாட்டில் பண்ணுறது வந்து ஐ திங்க் இது வந்து சென்னைக்கு வரணும்னு தோணுது சார். நீங்கள் மேபி உள்ள ட்ராவல் பண்ணி இட்ஸ் அ மிக்சர் தட் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட், மூவி, ஸ்போர்ட்ஸ், ஃபுட், ஆல் இன் ஒன் திங். அது நிறைய நான் உள்ள இருக்கு. பட் மெயின்லி யூரோப் அண்ட் யூஎஸில் இருக்கும்போது தட் ஓகே. அது அந்த மாதிரியான ஒன்று ஏன் சென்னையில் வரக்கூடாது அப்படி தான் இது பண்ணேன். ஸோ அதனால் வென் வி தாட் ஆஃப் திஸ் கான்செப்டுவலைஸ் பண்ணுறப்ப தி பிராண்ட் ரெசிடென்ஸ் வந்து தென் டெவலப் பண்ணுறப்ப அண்ட் இதில் தஸ் அ ஹியூஜ் என்ட்ரி காஸ்ட். எல்லோரும் பண்ண முடியாது. லக்ஸுரி பண்ணுறவங்க எல்லோரும் பண்ணலாம். பட் இதில் ஒரு ஹோட்டல் இருந்தால் தான் அந்த சர்வீஸ் உடனே இருக்கும். இல்லாட்டி இட்ஸ் அ ட்ரம்ப் டவர்ஸ் மாதிரி ஒரு அதுவும் பிராண்டட் ரெசிடென்ஸ் தான். பட் இட்ஸ் நாட் அ ஃபுல் பிராண்டட் ரெசிடென்ஸ். ஒரு ஹோட்டல் பண்ணால் தான் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் பிராண்டட் ரெசிடென்ஸ். அந்த ஹோட்டல் வில் சர்வீஸ் லைக் ஹோட்டலில் வர அதே ஹாட் வாட்டர் தான் வீட்டிலே வரும். ஸோ உங்களுக்கு ஹோட்டல் எப்படி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குதோ ஒரு ஹோட்டலில் போய் தங்கி, வை யூ பே 25,000 rupees ஃபார் 1 room night ஃபார் அ ஹோட்டல் பிகாஸ் ஆஃப் ஆல் த சர்வீசஸ். அதெல்லாம் உங்கள் வீட்டில் கிடச்சிச்சின்னா
all your life. ஓகே, That's how this concept. ஒரு நட்ஷல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் 25,000 பே பண்ணி ஒரு நைட் தங்குறதை விட தினம் நீங்கள் வந்து ஒரு 5-star ஹோட்டலில் தங்குற கூட ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் கிடைக்கும். Absolutely. பொதுவாக இந்த மாதிரி லேண்டில் ஒரு ஹோட்டலோ இல்லை ரெசிடென்ஸோ வரும்போது ஜேவி போட்டு பண்ணுவாங்க, ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பண்ணுறது வந்து வழக்கமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பேசியிருப்பாங்க, உனக்கு இத்தனை % தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாடல் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலாக இருக்குது. ஏன் ஜேவி அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாடலுக்கான வித்தியாசம் என்னது? இது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடல்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு ப்ரமோட்டர் என்னென்ன ஸ்கில் செட் இருக்கணுமோ அந்த ஸ்கில் செட் இருக்க ஒரு கம்பெனி வந்துட்டு, இப்போ ஜேவினா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி ஹை. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பிரிங் மனி டு த டேபிள். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு லோன் வந்து உங்களுக்கு எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் வந்துட்டு 300 கோடி 500 கோடி லோன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அசர்ட் அண்ட் லயபிலிட்டி ஆல்சோ ஃபால்ஸ் ஆன் யூ. ஓகே, வேறு டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒர்க் லோடு என்னமோ எக்ஸாக்ட்லி சேம் தான். ஆனால் வந்துட்டு அசர்ட் அண்ட் லயபிலிட்டி வந்துட்டு நம்மளது கிடையாது. இட் வில் பி ஆன் அ ப்ரமோட்டர். ஸோ இப்போ ஒரு அப்கமிங் பிராண்டுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பிகஸ்ட் சேலஞ்ச். ஸோ இந்த டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஃபார் அ பிராண்ட் பர்ஸ்பெக்டிவ் இட் சப்போர்ட்ஸ் அஸ் வித் அ லெசர் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரம் அ எண்ட் யூசர், அதாவது எங்களோட எப்படி சொல்கிறது, எங்களோட ஃபேமிலிஸ், நாங்கள் ஒர்க் பண்ணுற ஃபேமிலிஸ் பொறுத்த வரைக்கும், எங்கள் கிளைண்ட்ஸ் வாட் எவர் வி கால் இட் அஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு ஜேவினா நாளைக்கு ஒரு லிட்டிகேஷன் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஏன்னா ஜேவியில் வந்து அவங்க சொன்னதை ப்ராமிஸ் பண்ணுறதை கட்டுறாங்களா இல்லையா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒன்று வரலாம். டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனியோட சேர்மன் வந்துட்டு அந்த லேண்ட் ஓனர். ஸோ இப்போ இதில் வந்து ஆமாம், இது வந்து சார் தான் சேர்மன். ஓகே, நாங்கள் வந்து ஒரு சிஇஓ, ரைட்? ஸோ இப்போ சிஇஓ வந்துட்டு வில் ப்ரெசென்ட் அண்ட் டூ ஆல் த ஒர்க், பட் சேர்மன் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ரைட்? ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஒரு ஜேவியில் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ அப்போ வந்து ஜேவியில் வந்து லேண்ட் ஓனர் கொடுத்துட்டாருன்னா ஜேவி பர்சன் தான் வில் டிசைட் இது எனக்கு என்ன வேணும் வேணான்றது. லேண்ட் ஓனரை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் ஹி ஹேஸ் டு கெட். ஓகே, ஸோ இந்த நேவிகேஷனல் ஃப்ரீடம் இருக்கையில் வந்துட்டு இட் கிவ்ஸ் த லேண்ட் ஓனர் மச் மோர் கம்ஃபர்ட். ஓகே, எனக்கு இந்த லேண்ட் வந்து லாக் ஆகாது, எந்த இடத்துலையும் பிரச்சனையில் போகாது, ஐ கேன் ஸ்விட்ச் கியர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஃப்ரம் அ லேண்ட் ஓனர் பர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது வந்துட்டு ஃப்ரம் அ ரிட்டர்ன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடல் கிவ்ஸ் அ மச் பிகர் ரிட்டர்ன்ஸ் டு த லேண்ட் ஓனர் ஃபார் அ சிம்பிள் ரீசன். எல்லா இடத்துலையுமே இட்ஸ் அ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இங்கே ரிஸ்க் இஸ் ஹையர் ஃபார் த லேண்ட் ஓனர் தென் த டெவலப்மெண்ட் மேனேஜர். இன் அ ஜேவி மாடல் த ரிஸ்க் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆர் த ஜேவி பார்ட்னர் ஹேஸ் அ ஹையர் ரிஸ்க். ஏன்னா இப்போ நான் மார்ட்கேஜில் வந்துட்டு நான் மார்ட்கேஜ் ரைட்ஸ் கொடுத்துட்டு நான் சைன் பண்ணலன்னா த லோன் இஸ் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு த லேண்ட். ஸோ எல்லா ரிஸ்க்கும் வந்து கிடையாது, ரைட்? ஸோ ரிஸ்க் வந்துட்டு இங்கே வந்து ஜாஸ்தி டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மாடலில் லேண்ட் ஓனருக்கு, அதனால ரிவார்டும் ஜாஸ்தி. வேறு டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி கம்மி, ஒர்க் லோட் மட்டும் தான் ஜாஸ்தி, ஸோ ரிவார்ட்ஸும் கம்மி. ஸோ இட்ஸ் அ வின்-வின் சினாரியோ. தாஜ் ஸ்கைவியூ பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் பழனியப்பன் சார் தான் ஓனர். ஸோ அதை வந்து ஃபுல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தாஜ். அண்ட் இந்த இடைப்பட்ட காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தை மிஸ்டர் அருண் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. ஆமாம், ரைட் சார்? கரெக்ட். அதாவது இப்போ இந்த ப்ராஜெக்ட் லேண்ட்லேருந்து ஹோட்டலாக வர வரைக்கும் என்னோட பொறுப்பு, ரைட்? அது ஹோட்டலாக வந்தோடனே தாஜ் எடுத்துக்கோ. ஓகே, சீம்ஸ் இன்னும் இது இன்ட்ரெஸ்டிங்கான மாடல். ஏன்னா இது ஹோல் கண்ட்ரோல் வந்து சேர்மன் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து டைரக்ட் பண்ணலாம். இல்லை இது நான் இப்படி போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜாஸ்தி. When I am also the developer in this, the chances of success is very very high. Because today இன்னைக்கு நாங்கள் வந்து we are 2 years into construction, இன்னும் 2 years for completion. This is a 4-year project. 27 launch ஆகுது. 27 it will be launched in the end of 2027. பட் ஹோட்டலோட இது வந்து லார்ஜ் ஹோட்டல், அதனால 6 மாதம் ஆகும் அவங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்டிங் கமிஷனிங்கில் பண்ணுறதுக்கு. 27 December is the estimated launch. So அதனால் this combination of an active developer with a development manager gives you a higher success rate, because today we are already sold 60%. The project is 100% financially closed. So there is no risk for any buyer today. So at all, we already have 75 to 80 buyers already on board. And there's no risk for the buyer, because the project fully is available, the funds are available to complete the project 100%, including hotel opening varaikkum ellame covered. So what advantage it gives now is I can hold if I want to sell later higher price, or I would.
But our idea is we want to sell it to the customer and the customer should enjoy that appreciation. So that's the plan. So hotel operate பண்ணாதான் சர்வீசஸ் கொடுக்க முடியும் வீட்டுக்கு. ஸோ ஹோட்டல் ஆப்ரேட் பண்ணாமல் வீடு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அவங்க we will hand over for fit outs to the house apartment buyers by January 2027. அவங்களோட இன்டீரியர் ஆரம்பிப்பாங்க. ஸோ வென் தி ஹோட்டல் ஆப்ரேட் பண்ணும்போது they'll be ready. பட் அவங்க தங்குறதுங்கிறது ஹோட்டல் பைப் திறந்து தண்ணி விட்டால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அதான் ஸோ பேசிக்காக என்னன்னா இது மெயின் யூஎஸ்பியே வந்து தாஜில் இன்க்ளூட் ஆயிருக்குங்கப்போ ஸோ ஹோட்டல் வந்தால் தான் சர்வீஸ் கிடைக்கும். ஸோ தட் சைமல்டேனியஸாக மொத்தமாக லான்ச் ஆகிற மாதிரி. இட்ஸ் என்டையர்லி சிங்கிள் சர்வீஸ் ப்ராடக்ட். ஏசி எல்லாமே ஹோட்டலுக்கு கம்பைன் பண்ணா. ஸோ ஆல் தட் ரிடண்டன்சி இன் த சர்வீசஸ் இஸ் கிவன் பை தி தாஜ் டிசைன் in which we executed as per Taj design. ஓகே, ஸோ 27ல் மொத்தமாக எல்லாமே வர மாதிரி பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக சார் இப்போ இது மெயின் என்னென்னா மெயின் யூஎஸ்பி தாஜோட சர்வீஸ் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தாஜோட சர்வீஸ் வந்து உள்ளே இருக்குங்கப்போ யூஸ்வலாக பொதுவாகவே ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் பண்ணும்போது அதில் மெயினாக இருக்கக்கூடிய மேட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1 year 2 வருஷம் வரைக்கும் வந்து அந்த ப்ரொமோட்டர் அந்த பில்டருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பில்டர் கிட்ட இருந்த வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு, பட் அசோசியேஷன் வந்து பிறகு சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். பொதுவாக இது போல் ஒரு தாஜோட அசோசியேட் ஆகி வருதுங்கப்போ ஓகே இந்த பிராண்ட் ஒன்று இருக்குது, தாஜ் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது, ஸோ தட் அது கரெக்டாக வருங்க. பட் அதே நேரத்தில் தாஜ் உள்ளே வரும்போது மற்றதை காட்டிலும் இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா தாஜுங்க நேமே இட் ஹாஸ் அ வேல்யூ. அப்போ இது வந்து தாஜ் உள்ளே வருதுங்கப்போ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் எஸ், அதில் டவுட்டே கிடையாது. பட் எங்கள் டிசைனில் we have minimized lot of factors where that delta increase will be much lesser. ஓகே, இதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரிலி நாங்கள் விற்கிற விலையில் 3 வருஷம் மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடட். ஓ, nobody pays maintenance for 3 years. ஓகே, வாங்கினா 3 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஓகே, whatever price we sell today is covered for. அதுக்கப்புறம் we then for the balance next 12 years we give them a 5 rupee discount on maintenance. That's also part of the selling price. There is no so and we expect this 5 rupees to be differential between the regular maintenance and this. But the actual value வந்து தாஜுக்கு this is their first project for Taj, so they cannot give you a number. பட் மற்ற லக்ஸுரி டெவலப்மெண்ட்ஸ் பார்க்குறச்சு we can estimate it to be around 15 rupees per square feet, can go up to 20 rupees also. We are not very, பட் 20க்கு மேலே போக சான்சஸ் கிடையாது. ஸோ இப்போ நார்மலாக லக்ஸுரி ரெசிடென்ஸ் 10 rupees மெயின்டைன் பண்ணுறாங்க சென்னையில். ஸோ we expect 15. That's the design parameter because நாங்கள் வந்து டிசைன்லேயே we have taken a lot of input because redundancy of when the hotel operations is high போது உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஆப்ரேஷனுக்கு லோவாக இருக்கும். ஸோ தட் ஆவரேஜ் காஸ்ட் வரச்சு உங்களுக்கு ஆவரேஜ் அண்ட் எல்லாம் ஒரே யூனிட் தான் அதுக்கு மெயின்டைன். திஸ் நாட் செப்பரேட் யூனிட் ஃபார் ரெசிடென்ஸ். அப்படிங்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் குறையும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் தட் சேவிங்ஸ் டு பி தேர். அண்ட் இது என்டையர்லி ஹெச்டி பவர்ட். தேர் இஸ் நோ ஒவ்வொரு ஹவுஸுக்கு தனித்தனி மீட்டர் எல்டிலாம் கிடையாது. ஸோ ஃபுல்லி ஸ்டெபிளைஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் பவர் வில் பி தேர். ஸோ அதனால் அதுவும் மேனேஜ் பை ஹோட்டல் தான் எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்குள்ள அண்ட் ஹெச்டியில் வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் தெல் பி லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் எக்ஸ்பென்சிவ். பட் லாங் டேர்ம் சேவிங்ஸ் பார்த்து நிறைய சேவிங்ஸ் இருக்குது. ஆப்ரேஷன் பவர் கன்சப்ஷனும் சரி, பவரோட குவாலிட்டியும் சரி, ஸோ மச் சேவிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட் இன் ஆல் ஆஃப் தட். ஒரு ரெகுலர் அப்பார்ட்மெண்ட் ஹெச்டி சப்ளைக்கு வரவே வராது, எடுக்க முடியாது. சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் வராது, ஹெச்டி சப்ளை வராது, ரன்னிங் ஹாட் அண்ட் கோல்டு வராது, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர். யூ வில் ஹேவ் ட்ரிபிள் இன்டர்நெட் சர்வீசஸ் இருக்கும். 3 போனால் 3 சர்வீஸ் இருக்கும். 3 கம்பெனிஸோட டைப். அதான் ஒரு ஹோட்டலில் போய் எதுவுமே உங்களுக்கு ஃபெயில் ஆக முடியாது. அதான். ஸோ அந்த அளவுக்குள்ள குவாலிட்டி வந்து இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். அண்ட் தாஜ் யூனிஃபார்ம் போட்ட வேலைக்காரன் வேலை பார்க்க போகிறான். இட் வில் பி எக்ஸ்பென்சிவ் பட் வி ஆர் ட்ரைங் டு மேனேஜ் த எக்ஸ்பெண்டிச்சர் டு த பெஸ்ட் பாசிபிள் திங். அந்த 5 rupees சப்சிடி ஷுட் டேக் கேர் த டிஃபரன்ஸ் எங்களோட எஸ்டிமேஷன். ஓகே, அது தாஜ்னால ஒரு சின்ன எக்ஸ்பென்சிவ் வேல்யூ இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ கட் பண்ண முடியுமோ கட் பண்ணியிருக்கோம். அண்ட் 5 rupees கூட அதில் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக மாறணும் அப்படிங்காக 5 rupees கம்மி. அதாவது மைண்டில் இட் ஷுட் நாட் ஹிட் யுவர் மைண்ட். ஒரு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு வரக்கூடாது அப்படின்னு. ஓகே,
அருண் சார், பொதுவாக ஒவ்வொரு பில்டிங் பண்ணும்போதும் வந்து நாங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் துபாயில் ஒரு டெக்னாலஜி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதில் மெயினாக பார்த்தது வந்து ஒரு 100 years வந்து இந்த பில்டிங் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் மெயின் உழைப்பை போடுறோன்னு. ஐ திங்க் ஐஐடி பீப்புள்ஸ்லாம் கூட இன்வால்வ் இருக்காங்க. ஸோ ஐஐடி பீப்புளுடைய ரோல் என்ன, இந்த 100 yearsங்கிறதுக்காக அவங்களுடைய ரோல் என்னவா எடுத்துக்கிட்டீங்க அதில் ஆக்சுவலாக? இது ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக்கில் போனால் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு லக்ஸரி ப்ராஜெக்ட் பண்ணையில் வந்துட்டு மிச்ச எல்லா ஊரோடையும் சென்னையோட மைண்ட் செட் என்னென்னா நமக்கு வேல்யூ ஃபார் மணி வேணும். என்ன இது பண்ணாலும் ஸோ எப்படி வேல்யூ ஃபார் மணி கொடுக்கணும்னு யோசிக்கையில் தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு லைஃப் டைம் ஆஃப் அ பில்டிங். ஏன்னா ஒரு பொருள் 100 வருஷம் இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பெர்பெச்சுவல் அசெட். அப்போ நான் லேண்டு வாங்குற மாதிரி ஆகிடும் பில்டிங் வாங்குறது. ஸோ மை பில்டிங் வில் ஹாவ் அ பெட்டர் அசெட் வேல்யூன்றதுனால தான் இதை வந்து கொண்டு வரணுன்றது முடிவு பண்ணோம். ஸோ இதை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணல பார்க்கல ஜென்ரலி பப்ளிக் பில்டிங்ஸ்னாலே வந்து 100 வருஷம் வாழும். ஓகே, ஸோ நம்ம பார்த்து எந்த பப்ளிக் பில்டிங்குமே வந்துட்டு நம்ம ஃபோர்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் ஹவுஸாக இருக்கட்டும், தாஜ்மஹால் பேலஸாக இருக்கட்டும், எல்லாமே 100 years ஓல்டு பில்டிங் தான். ஸோ பப்ளிக் பில்டிங்க்கு நம்மளோட டிசைன் பேராமீட்டர்ஸே வேறு. ஸோ வி செட் வி வில் டூ ஃபார் அ பப்ளிக் பில்டிங் டிசைன் பேராமீட்டர்ஸ். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கூட தான் போகும். ஆனால் சரி, அப்போ நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணோன்னா இதை எப்படி எவாலுவேட் பண்ணுவோன்றதுக்கு தான் ஐஐடி மெட்ராஸ் கிட்ட போயிட்டு வி செட் எல்லாரும் வந்துட்டு ஸ்ட்ரென்த்துன்னு பேசுகிறாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தன் வந்துட்டு நல்ல பாடி பில்டராக இருப்பான், திடீர்னு டப்னு. ஓகே, ஸோ ஏன்னா ஸ்ட்ரென்த்துன்றது டசன்ட் கன்ஃபார்ம் த லைஃப் டைம். லைஃப் டைம் இஸ் ரிலேட்டட் டு அ பேராமீட்டர் கால் டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டி டிசைட்ஸ் நான் எவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு பொருள் இருக்கும்னு. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கார் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட மெட்டல்லாம் ஹெவியாக இருக்கும். ஆனால் ஜப்பனீஸ் கார் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஜப்பனீஸ் காரோட லைஃப் வந்துட்டு லாங்கர் டைம் இருக்கும். ரைட், ஒரு டொயோட்டோ வந்துட்டு நீங்கள் ஒரு ஜிஎம்மோட கம்பேர் பண்ணிங்கன்னா டொயோட்டோ வந்து பாதி வெயிட் தான் இருக்கும். ஆனால் வந்து லைஃப் டைம் ஜாஸ்தி, டியூரபிலிட்டி ஆஃப் அ டொயோட்டோ இஸ் மச் ஹையர். ஸோ அப்போ இந்த பில்டிங் வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தி இருக்கணும்னா நம்ம எப்போவுமே வந்து ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் போய் ஸ்ட்ரென்த்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஐஐடியில் வி செட் வி வில் ஹையர் யூ ஃபார் அ டியூரபிலிட்டி கன்சல்டிங். ஸோ டியூரபிலிட்டி கன்சல்டிங்கில் வந்துட்டு என்ன மேஜர் இதுன்னா, வாட் ஷுட் பி த ப்ராசஸ் ஐ ஷுட் ஃபாலோ so that my construction can last longer. Okay, so they give the processes. they directors இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் மெட்டீரியல் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மெட்டீரியல் குவாலிட்டி இது தான் இருக்கணும். ஸோ யூ ஹவ் டு எவ்ரிதிங் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் அ லைஃப் ஆஃப் த பில்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் த பில்டிங். ஸோ தட் இஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச் இன் வியூ பாயிண்ட் விச் வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட். டியூரபிலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட்ன்றது. ஸோ எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் எல்லா பேராமீட்டர்ஸும் வந்துட்டு இப்போ வந்து ஒரு எர்த்குவேக் லோட் எடுக்கிறோன்னா 50 years லோட் எடுப்போம் நார்மல் பில்டிங்க்கு. ரைட், இங்கே 100 years லோட் எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து ஒரு விண்ட் லோடு எடுக்கிறோம், எவ்வளோ வந்து ஃபேஷியலாக வருதுன்னா 50 years எடுப்போம் நார்மல் பில்டிங்க்கு, இங்கே 100 years. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு எவ்வளோ வந்துட்டு இந்த சேஃப்டி ஃபேக்டர் எவ்வளோ இப்போ நார்மலாக ஒரு 1.25 times 1.5 times வைப்போம்னா இங்கே 1.275 times. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்துட்டு ஒரு பில்டிங் எப்படி டியூரபிலிட்டி ஜாஸ்தி பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு எவ்ரி திங் ஹஸ் பீன் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அண்ட் பொதுவாக சார் ஒரு பில்டிங்கில் வந்து டெக்னாலஜி இன்கார்பரேஷன் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு அல்ட்ரா லக்ஸரி வரும்போது இந்த டெக்னாலஜி தான் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது டெவலப்மெண்ட் மேனேஜராக நீங்கள் நிறைய கம்பெனிஸோட டைப் பார்த்தேன், நிறைய கம்பெனிஸோட டைப் பார்த்தேன். இதில் ஒரு யூஎஸ்பி கண்டிப்பாக இது எல்லா ப்ராஜெக்டும் விட்ஸ்டாண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன டெக்னாலஜி? நான் ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் யூஎஸ்பிஸ். ப்ரைமரியாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் என்னென்னா வி கால் இட் அஸ் எ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணுன்றது நான் காசு கொடுத்தா யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா என் வீடு என் அப்பார்ட்மெண்ட்டு எனிபடி கேன் டூ இட். ரைட், என்னோட காமன் அம்யூனிட்டிஸை தான் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அம்பா நம்ம முதல்ல சொன்னாங்க இட் ஹாஸ் ஏ ஹெச்டி பவர். நீங்கள் ரெசிடென்ட்ஸ்க்கு ஹெச்டி பவர் கிடையாது. ஸோ இங்கே ரெசிடென்ட்ஸ்க்கு ஹெச்டி பவர் இருக்குது. ஸோ ஹெச்டி பவரோட அட்வான்டேஜ் என்ன, நான் வந்து க்ரீன் பவர் வீல் பண்ண முடியும். ஸோ இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பவர் வி ஆர் கோயிங் டு பிரிங் அ வீல் பவர். விண்ட் அண்ட் சோலார் மூலமாக வந்துட்டு வில் பிரிங் அ வீல் பவர். ஸோ இட் வில் பி அ 90% ப்ளஸ் க்ரீன் பவர் பில்டிங்காக இருக்கும். ரைட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஹாட் வாட்டர் அண்ட் சில்லர் பேஸ்ட் ஏர் கண்டிஷனர். ஸோ ஏர் கண்டிஷன் ஃபெயிலியர்ன்றதே இருக்காது. நீங்கள் என்னைக்கு போய் ஒரு தாஜ்லேயோ ஒரு பெரிய 5 star ஹோட்டல்லையோ ஏர் கண்டிஷன் ஃபெயிலியர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ நான் வந்து என் வீடாக இருந்துச்சுன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏர் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இங்கே மெயின்டெனன்ஸே இருக்காது, ஏன்னா ரிடண்டன்சினால ஒன்று பேக்கப் எடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஈவன் இஃப் யூ டேக் செக்யூரிட்டி, ரைட், த செக்யூரிட்டி லெவல் ஆஃப் அ 5 star ஹோட்டல் இஸ் ஆல்மோஸ்ட் 3 times to 4 times ஹையர் தென் எனி ரெகுலர் ரெசிடென்ஸ். எல்லா ரிஸ்க்கும் அசஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு 5 star ஹோட்டல்லையோ ஒரு கமர்ஷியல் பிளேஸ்லையோ என்னோட இன்டர்நெட் ஃபெயிலியரே ஆக முடியாது.
ரைட். இன்றைக்கி நான் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க ஒரு வீட்டில் வந்துட்டு 2 கனெக்ஷன் 3 கனெக்ஷன் எதுக்கு வைக்கிறாங்க? ஒரு கனெக்ஷன் போனால் Plan A, Plan B, Plan C. பிளான் சி, ரைட். ஸோ இங்கே அந்த ரிடண்டன்சி எல்லாமே உள்ளே வி டேக் கேர் ஆஃப். ரைட். ஸோ மேலே இருந்து கேபிள் வரலே கீழே வந்துட்டு 3 கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு கனெக்ஷன் போச்சுன்னா இதுவே இன்னொரு கனெக்ஷன் பிக்கப் பண்ணிடும். ஓகே. சம்டைம்ஸ் ஒரு கரண்ட் போனால் இப்போ இன்வெர்டர் ஆன் ஆகிற மாதிரி. கரெக்ட். ஸோ நீங்கள் ஜென்செட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வென் யூ சே 100% பவர் பேக்கப்னா இட்ஸ் 150% பவர் பேக்கப் இருக்கும். ஸோ இது போனால் அது வரும், அது போனால் அடுத்த ஜென்செட் பிக்கப் ஆகும், இந்த ஜென்செட் ரிப்பேர் ஆனால் இன்னொரு ஸ்பேர் ஜென்செட் இருக்கும். ஸோ இந்த லெவல் ஆஃப் ரிடண்டன்சி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் மோர் தென் டெக்னாலஜி. ஒரு ரெசிடென்ஸுக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேக் போன் கிரியேட் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பில்டிங்க்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி பில்டிங்கே தனியாக இருக்குது பின்னாடி. ஸோ டு கவர் அப் தி என்டையர் சர்வீஸ் ஆஃப் இட். ஸோ அந்த லெவல் ஆஃப் பேக்கிங் அப் இருக்குது which people will understand when they use it. That building is 25,000 square feet. ஓ, யூட்டிலிட்டி மட்டும். ஓகே. ஆக்சுவலாக சார் இதில் ஒன்று கேட்கணும் சார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு யூஎஸ்பி வந்து தாஜ் கம்மிங் இன்டு திஸ் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இதில் வந்து ஹோட்டல், ரெசிடென்ஸ் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மூணுமே ஒரு மூணு டவர்ஸில் வரதை பார்க்க முடியுது. இப்போ பொதுவாக இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஐ எம் பேயிங் ஒரு பாம், நான் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நான் வந்து பே பண்ணுறேன். பட் இது ஒரு கமர்ஷியல் பில்டிங், அது ஒரு ஹோட்டலும் பக்கத்தில் இருக்குது, ஒரு ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கப்போ இப்போ ரெசிடென்ஸ்க்கான ப்ரைவசி என்னவாக இருக்கும்? அது எப்படி கரெக்டாக வரும்? ஒரு கமர்ஷியலோட உட்காரதுக்கு சரியாக வருமா? ஏன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பீப்புள் வரவங்க இன் அண்ட் அவுட் சர்வீஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். சரியாக இருக்குமா? அது டிசைன்லேயே தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வித் சால்வ். ரைட். ஸோ ஹோட்டல் உள்ளே வந்துட்டு போகிறவங்களுக்கும் ரெசிடென்ஸ் உள்ளே வந்துட்டு போகிறவங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. இவங்களும் பார்த்துக்கவே மாட்டாங்க. இந்த வெஹிக்கிள் ரூட் வேறு, அந்த வெஹிக்கிள் ரூட்டே வேறு. சரி, அதாவது இது டால் பில்டிங்னால வி ஹேவ் அ 17 மீட்டர் செட் பேக் இருக்குது. லைக் 51 feet ஆன் ஆல் சைட்ஸ் ஆஃப் த பில்டிங் மினிமம் செட் பேக் இருக்குது. There are 4 lanes of traffic. 4, some places 5 lanes of traffic. So we have separated 2 lanes of traffic for residences. And அது மாதிரி சர்க்குலேஷனே வேறு. ஸோ வி சால்வ் த ப்ராப்ளம் ஆன் டே 1. தட் இஸ் ரெசிடென்ஸ் ப்ரைவசி டோட்டலாக இருக்கும். பார்க்கிங் லெவல்ஸ் ஃபார் ரெசிடென்சஸ் வேறு, ஹோட்டல் வேறு. ஸோ இவங்க சந்திச்சிக்கவே மாட்டாங்க. தேவைப்பட்டால் மட்டும் தான் சந்திக்கலாம். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிசைன் இன்புட்ஸ் விச் வி ஹவ் டேக்கன் ஸோ தட் தி ப்ரைவசி இஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லி மெயின்டைன்ட். ஸோ அதில் வந்து unless they intend to go meet somebody, you will not see. And இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுமே ஒரு ஃப்ளோர் 2 பிளாக் இருக்குது. ஒரு பிளாக்கில் ஏ பிளாக்கில் 3 அப்பார்ட்மெண்ட், பி பிளாக் 4 அப்பார்ட்மெண்ட். இது 7 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 7 லிஃப்ட் இருக்குது. ஈச் அப்பார்ட்மெண்ட் ஓப்பன்ஸ் இன்டு your apartment on the floor. ஸோ கீழே அவங்க ஏறுறாங்கன்னா டேரெக்டாக அவங்க அப்பார்ட்மெண்ட் தான் போகும். ஆமாம். யூ ஹேவ் இட்ஸ் எலக்ட்ரானிக் கார்டு வில் பி தேர். அது ஃப்ளாஷ் பண்ணால் இட் வில் கோ ஓப்பன் ஒன்லி இன் யுவர் ஃப்ளோர். 23rd floor மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் இன் அதர் ஃப்ளோர். ஸோ அதனால் உள்ளேயுமே ப்ரைவசி இருக்குது, என்ட்ரிலேயும் ப்ரைவசி இருக்குது. ஸோ பிகாஸ் இந்த அளவுக்கு லக்ஸுரியில் கொடுத்து இந்த அளவுக்கு மெனி பீப்புள் would not like to know எப்போ வராங்க வெளில போகிறாங்க தெரியக்கூடாதுன்னா பட் லிஃப்ட்டில் வந்து கீழே பேஸ்மெண்ட் எடுத்து வண்டி எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற ஃப்ளோர்ஸில் இருக்கவங்க பார்க்க கூட வேண்டியதில்லை, தேவையில்லை, வேணும், நாட் ரிக்வயர்ட். காமன் லிஃப்ட் லாபி கிடையாது. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்களுக்கு ப்ரைவேட் லிஃப்ட் லாபி இருக்குது. ஈவன் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் வி ஆல்சோ ப்ரொவிஷன் டு மேக் கராஜஸ். இப்போ ஒரு விவிஐபி இருக்காங்க, அவங்க கார் இருக்கா இல்லையான்னு தெரிய வேணாம்னா அவங்க செலக்டிவ் ஸ்பேசஸ் வந்து வி ஹேவ் அ ப்ரொவிஷன் டு மேக் கராஜ் மாதிரி நீங்கள் வந்து டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க உள்ள கார் இருக்கா இல்லையான்றது கூட வெளியில் தெரியாது. அந்த லெவல் ஆஃப் ப்ரைவசி இஸ் தேர். ஸோ நீங்கள் சொல்லையில் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இவ்வளோ ஒரு பாம் மாதிரி ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாங்கன்னால we feel we have priced it extremely fair. And market conditionக்கும் வந்துட்டு from continuously it is a increasing pricing, and I think நாங்கள் முடிச்சதுக்கப்புறமும் there will be a price rise which will be available for people to take. There is always money on the table left. இன்றைக்கி ஒரு தாஜ் பிராண்டட் ரெசிடென்ஸ் மேலே வந்துட்டு ஒரு சும்மா கம்பேரிசனுக்கு சொல்கிறேனே, இப்போ கொலாபா ரீஜனில் வந்து தாஜ் வெல்லிங்டன் மியூஸ் என்றது வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட், லாங் ஸ்டே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு கொலாபா ரீஜனில் 2 bedroomோட ரெண்ட் வந்துட்டு 3 லட்சம் ரூபாய். அதிகபட்சம் புது பில்டிங்காக இருந்தால் 4 லட்சம் ரூபாய். பாம்பேயில் வந்துட்டு இதுதான் ரெண்ட்டு. ஓகே, ஒரு 2 bedroomக்கு. தாஜ் வெல்லிங்டன் மியூஸ் அதே ஏரியாவில் வந்துட்டு ஒரு 2 bedroomோட ரெண்ட் வந்துட்டு 18 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபாய் பர் மந்த்.
ஸோ ஒரு ரெண்டலில் ஒரு 4 பங்குலேருந்து 5 பங்கு போகிறதுல இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க லக்ஸரி ரெசிடென்ஸில் இது வந்து ஒன்றும் எக்ஸ்பென்சிவான ரெசிடென்ஸ் கிடையாது. we have kept the pricing so nominal where கம்பேரிட்டிவ் அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது அம்யூனிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் பார்க்கும்போது அது இல்லைங்க. இல்லை நீங்கள் ஒரு சிட்டி சென்டரில் இருக்கிற ரெசிடென்ஸுக்கே இது எக்ஸ்பென்சிவான ரெசிடென்ஸ் கிடையாது. இந்த அம்யூனிட்டிஸோட கம்மியாக இருக்க அம்யூனிட்டிஸ் இருக்க இடத்துல கூட இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு போட் கிளப்பில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி அந்த ப்ரைஸில் நம்ம வந்து கோட் பண்ணுறதும் இல்லை, நமக்கு இந்த ப்ரைஸ் போகுன்றது தெரியும். ஆனால் அந்த ப்ரைஸை வந்துட்டு அம்பான ஒரு வார்த்தை சொன்னாங்க, we want the buyers to enjoy the benefit. ஸோ அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுன்றதுக்காக we are not taking the price to that level today. we are slowly allowing the price to grow. ஸோ நாளைக்கு எல்லாரும் வாங்கி முடிக்கல அவங்களுக்கு வந்துட்டு இதோட வேல்யூ தெரியும். Every buyer will see that growth. ஓகே 123 யூனிட்ஸ்ல கிட்டத்தட்ட 60-70% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நீங்க. 60% is 60% இஸ் கான். ஓகே ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 2 ஆங்கிள் பார்ப்பாங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஒன்று பார்ப்பாங்க, இன்னொன்று தன்னோட ரெசிடென்ஸ் இதில் பார்ப்பாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இந்த ரெசிடெண்ட்டாக வரவங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. இன்னும் ஸ்டார் ஹோட்டலில் சொல்கிற மாதிரி எல்லாமே 5 ஸ்டார் அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு தினம் கிடைக்குங்கப்போ அதுவே ஒரு பெரிய ஹியூஜ் இதுதான். இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் பார்க்கும்போது பொதுவாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெருசாகும், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெருசாகும். பொதுவாக அந்த அல்ட்ரா லக்ஸரி இது போல் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எத்தனை ஃபோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? ஏன்னா நீங்கள் லான்ச் பண்ணுவோம் ப்ரைஸில் கொடுத்துருப்பீங்க, இப்போ ஒன்று கொடுத்துருப்பீங்க, எத்தனை ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் நீங்கள் அதை எப்படி? I am not going to give an example of any building in Chennai because ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இல் டிப்ரிஷியேட். நீங்கள் வந்து இன்றைக்கி 20,000 வாங்கியிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு 20,000 விற்க முடியாது. தட் இஸ் வெரி வெரி கிளியர். மேபி 20 இயர்ஸ் கழிச்சு விற்கலாமே தவிர அது சிட்டியில் மெயினில் இருந்தால் ஓகே. பட் 2 இயர்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு டிப்ரிஷியேட் தான் வந்து அப்ரிஷியேட் ஆகாது. பட் இது லைக் ஹோட்டல் வில் நெவர் டிப்ரிஷியேட், 5 ஸ்டார் hotel will never depreciate because it's operated, managed, maintained, serviced by a company like Taj or equivalent company. ஸோ அப்படிங்கும்போது அந்த தட் குவாலிட்டி ஆஃப் மெயின்டெனன்ஸ் இன்னைக்கு கூட தாஜ் கொரோமேண்டல் 60 years old இன்னைக்கு கூட ஹையஸ்ட் வேல்யூவில் தான் இருக்குது. இன்னைக்கு கூட that is not if you look at the share market, the listed company share market, the price is still going up, it's not coming down. So that is what as a product of a 5-star hotel will appreciate. When your residence is going to be maintained like the 5-star hotel by the same 5-star hotel company, your automatic residence will appreciate even in the short term. I will add a different point. So when we started this, நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு டேட்டா எடுக்க ஆரம்பித்தோம். இந்த டேட்டா வந்துட்டு ஏன்னா ஜென்ரலி நம்மளோட பிலீஃப் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ன்றது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்ன்றது தான் சென்னையோட பிலீஃப். ஓகே, இட் இஸ் நாட் அ பிலீஃப் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன்னா நாங்கள் இதுக்காக வந்துட்டு அக்ராஸ் இந்தியா போகையில் வந்துட்டு ஒரு பாம்பேலேயோ ஒரு டெல்லிலேயோ அப்பார்ட்மெண்ட்டை அப்ரிஷியேட்டிங் அசெட்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டுன்றது ஐ எம் பையிங் இட் ஒன்லி டு லிவ்ன்றது தான் சென்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா. ஏன்னா சென்னையில் வந்து இது அப்ரிஷியேட் ஆகாதுன்றது தான் எல்லாரோட பிலீஃபுமே. ஓகே, சென்னையை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ பிலீஃப் ஃபேக்டர். ஆனால் ஒரு டேட்டா எடுத்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ அலாக்ரெட்டியோடது வந்துட்டு திருமலைப்பிள்ளை ரோடில் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் இது ப்ராஜெக்ட் இருக்குது. லேட் 1980s வந்து 300 ரூபாய் ஸ்கொயர் ஃபுட்டுக்கு விற்றாங்க. கோவிட் சமயத்தில் வந்துட்டு அவர் அலாக்ரேட்டோட ப்ரமோட்டர் எங்கள் போர்டில் இருந்தார். அவரோட ஒரு யூனிட் இருந்தது, அதை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணல. 11,000 ரூபாய்க்கு ஆஃபர் வந்தது. ஓகே, ஸோ அப்பார்ட்மெண்ட் விச் ஆர் சோல்ட் ஃபார் 300 rupees வந்துட்டு 11,000 rupees இட் வெண்ட். யூ கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஃபோல்ஸ் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட், ரைட்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கல வந்துட்டு ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் என்னோட ஃபர்ஸ்ட் இயர்லேயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். வசந்த் அப்பார்ட்மெண்ட் இஸ் அ வெரி ஆவரேஜ் அப்பார்ட்மெண்ட். ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட். ஸ்கொயர் ஃபுட் நான் வந்துட்டு 500 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே, ஸோ யூஸ்ட் செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட் விற்கல வந்து 1,500 ரூபாய்க்கு விற்றேன் வித்தின் 3 years டைம் ஃப்ரேம். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு சம்பான செட் நம்ம வந்து வாங்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ப்ரைஸ் இறங்குறது. ஓகே, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நான் கழித்து பார்க்கல good quality apartment which construction is good and maintenance is taken care வந்துட்டு the price keeps going up. ஸோ நாங்கள் இப்போ எடுத்து இது வந்து ஒரு ரெண்டல் கம்பேரிசன், ப்ரைஸ் கம்பேரிசன் அக்ராஸ் வேரியஸ் பிராண்ட்ஸ். ஏன்னா நான் எல்லா பிராண்ட்ஸையும் இங்கே சொல்ல வேணான்றதுக்காக நான் எல்லா பிராண்ட்ஸையும் சொல்லலை. பார்க்கையில் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அதோட ப்ரைஸிங்கும் சரி ரெண்ட்டும் சரி இட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஒரே ரோட்டில் பக்கத்தில் இருக்க 2 அப்பார்ட்மெண்ட்டு
ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்ட் வந்துட்டு மாதம் 2.5 லட்ச ரூபாய் போகுது, இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் மாதம் 50,000 ரூபாய் போகுது. இந்த 50,000 ரூபாய் போகிற அப்பார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபுட் 9,000 ரூபாய்க்கு விற்குது, 2.5 லட்ச ரூபாய் போகிற அப்பார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபுட் 25,000 ரூபாய்க்கு விற்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு பில்டிங் தள்ளி. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமானது. மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸிங் ஏறுறதுக்கு. நம்ம இதில் வந்துட்டு நான் மெயின்டெனன்ஸ் கம்மி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு குவாலிட்டியை கம்மி பண்ணுறோம். ஸோ எங்களோட இது ப்ராஜெக்ட் எடுத்ததுலேருந்து when buyers come, this is a education thing which we are doing. நீங்கள் மெயின்டெனன்ஸில் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறத பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, உங்கள் பில்டிங் 500 ரூபாய் விலையே இருக்குது. மெயின்டெனன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணால் வேல்யூ கம்மியாகிடுது. ஓகே, ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் பேசுவோம் சார். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அல்ட்ரா லக்ஸரி இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி என்ன இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஃபோல்டு வந்து ஒரு அப்ரேஷன் பார்க்கலாம்? சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் கேட்குறேன். இன்னைக்கு the buyers who have bought with us over the last 2 years have seen 50% appreciation already. 60% வாங்கியிருக்கவங்கல்ல 50% appreciation ஏற்கனவே பார்த்துட்டாங்க. They already seen the appreciation. And இன்னொரு 50% appreciation is available by the time from now till the building is opening about 2027. So this product is a phenomenal product because இதுக்கு வந்து காம்படிட்டிவ் ப்ராடக்ட் கிடையாது. There's no competitive product in any luxury segment, in any luxury market in Chennai. There's no competition. Right. So as a product வந்து this will appreciate phenomenally, no doubt கிடையாது. Second வந்து once people live here and use this place, next set of appreciation will come. As a user satisfaction, when they feel very satisfied of it, they will tell their friend, word of mouth. I see that, I'm not able to put a number to that. I can put a number as of now. இன்னைக்கு வாங்கினா கூட they can expect 50% appreciation from now when the project opens. Okay, so already 123 யூனிட்ஸில் 60% வாங்கினவங்களே 50% ஆப்ரேஷன் பார்த்துட்டாங்க. ஆன் டேட்டில் இப்போ வாங்கினா கூட இன்னும் 50% பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு அண்ணன் சொல்கிறது வந்து ரெகுலர் அப்பார்ட்மெண்ட் பென்ட் ஹவுஸ் வாங்கினவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 100% அப்ரிசியேஷன் பார்த்துட்டாங்க. ஸோ அது இங்கே இது வந்துட்டு we travel across India to learn from other luxury developments and அதுதான் இங்கே கொண்டு வரதுக்காக we did lot of studies. அந்த லக்ஸுரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து போய் பார்க்கையில் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபுட் 35,000 ரூபாய்க்கு விற்கையில் 35,000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபுட் விற்கிறாங்க. இதெல்லாம் என்ன வாங்கி என்ன அப்ரிஷியேட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தது வந்து ஸ்கொயர் ஃபுட் 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கு. ஓகே, ஸோ ஒரு 35,000 ரூபாய்க்கு எங்கே சார்? டெல்லியில். ஓகே, குர்கானில். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பாம்பேயில் இருக்க ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்லாம் அன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபுட் விற்கல. 50,000 75 நான் சொல்கிறது வந்து 2014-15 50,000 75,000 ரூபாய்க்கு எப்படி விற்பாங்கன்னா இன்றைக்கி பர் ஸ்கொயர் ஃபுட் இன்றைக்கி 2.25 லட்சம் 2.5 லட்சம் விற்றுட்ருக்கு. ஸோ ஏன்னா லக்ஸுரின்றது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆர்ட் பீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி 123 தாஜ் ரெசிடென்ஸ் தான் சென்னையில் இருக்க போகுது. அப்போ நாளைக்கு எனக்கு அந்த தாஜ் ரெசிடென்ஸில் நான் பையின் பண்ணணுன்னா நான் என்ன ரேட் கொடுத்து வாங்கணுன்றது அன்றைக்கி வந்துட்டு இட்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் மார்க்கெட். ஒரு ஆர்ட்டை வாங்கையில் வந்துட்டு ஆர்ட்டுக்கு எப்படி நான் வேல்யூ கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டுன்றது ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் வந்துட்டு எத்தனை மொத்த லக்ஸுரி ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் இந்த ஸ்கேலில் ஒரு 100 யூனிட்டுக்கு மேலே இருக்க ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா கை விரல் கூட ஒரு விரல் கூட வராது, ஒரு கை கூட வராது உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் வில் ஆல்வேஸ் மேக் ஷுர் த ப்ரைசிங் இஸ் பெட்டர். இவ்வளோ காம்ப்ளெக்ஸஸ், இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ், இவ்வளோ பில்டிங்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எம்ஜிஎம் இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் அந்த ரோடு ஒரு இதாக இருக்குது தோணுச்சு. This is a 60 feet road. It's not a small road or anything like that. 4 lane traffic is available.